ஹாய் ஹலோ வெல்கம் டு சொன்னி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம கோலிவுட்டில் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கோலிவுட்டில் இருக்கக்கூடிய டிரெக்டர் அண்ட் ஆக்டர் காம்பினேஷன்ஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பெஸ்ட்டான டிரெக்டர் அண்ட் ஆக்டர் காம்பினேஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஒரு பெரிய சீரீஸாக நான் பிளான் பண்ணியிருக்கேங்க. ஒரு வீடியோவில் ஒரு காம்பினேஷன்ஸை பற்றி நம்ம பேசலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் கோலிவுட்டில் நிறைய நல்ல நல்ல காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம எந்த காம்பினேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தனுஷ் அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சேர்ந்து கோலிவுட்ல ரிலீஸ் ஆன மூவிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களோட காம்பினேஷன் பத்தி தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி இந்த சீரீஸ்ல இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். அந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற காம்பினேஷன் இந்த ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் தான். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்ச கோலிவுட்ல இருக்கக்கூடிய டைரக்டர் ஆக்டர் காம்பினேஷன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் உங்களோட காம்பினேஷன்ல மொத்தமா 5 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்குங்க. பொல்லாதவன் தான் இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் மூவி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் எடுத்த மூவி வந்து நம்ம பொல்லாதவன் தாங்க. அந்த மூவி 2007ல ரிலீஸ் ஆச்சு. ஒரு சூப்பர் ஹிட் மூவிங்க. நம்ம தனுஷோட கெரியர்ல ஒரு இம்பார்ட்டன்டான மூவி தாங்க சொல்லணும். அவரோட கெரியரை வேற மாதிரி மாத்தின மூவிங்க அது. ஆக்டிங் வைஸ் பிரிச்சு மேஞ்சிருப்பாரு. இவங்க காம்பினேஷன்ல இன்னொரு மூவி வரப்போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. பட் அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு எனக்கு தெரியல. பட் வந்தா செமையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலைப்பாடுன்னு தாங்க சொல்லணும். பிகாஸ் ஆனா இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல வந்து எல்லா மூவியுமே சூப்பரா இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மூவி பொல்லாதவன். இது வந்து ஒரு ராவான ஆக்ஷன் மூவிங்க. இந்த மூவில தனுஷ் வேற லெவல்ல பூந்து விளையாடி இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு தனுஷோட ஆக்டிங் ஸ்கில்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு ஆக்டரா வெளிப்படுத்தின மூவி இந்த மூவி தான் நான் சொல்லுவாங்க கண்டிப்பா. இந்த மூவில நிறைய சீன்ஸ் இருக்குங்க. அந்த சீன்ல எல்லாம் இவர் பேசாமே ஒரு இன்டென்சிட்டியை கிரியேட் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு செம வேலைப்பாடுன்னு தான் சொல்லணும் உங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல இந்த மூவி. இந்த காம்பினேஷன் இதுக்கப்புறமா அதாவது பொல்லாதவனுக்கு அப்புறமா திரும்பியும் சேர்ந்தாங்க. 2007க்கு அப்புறமா 2011ல திரும்பியும் சேர்ந்தாங்க. நம்ம ஆடுகளம் ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேவல் சண்டையை மையப்படுத்தின ஒரு ஸ்டோரிங்க. இந்த மூவியுமே ஒரு செம்மையான ஹிட். தனுஷ்க்கு இன்னொரு கெரியர் பீக் தாங்க சொல்லணும் இந்த மூவி. அந்த சமயத்துல தனுஷ்க்கு எந்த மூவி அவ்வளோக்கா ஓடல. பட் இந்த மூவி வந்து வேற லெவல் சம்பவம் தாங்க சொல்லணும். ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். பொதுவாக வெற்றிமாறனுக்கு ஒரு க்ரூ செட் ஆனது இந்த மூவில தான் நான் சொல்லுவேன். இதுதான் வெற்றிமாறன் அப்படின்னு காட்டினதும் இந்த மூவி தான் என்னை பொறுத்த வரையுமே. பொல்லாதவனை விட ரொம்பவே இறங்கி அடிச்சிருப்பாருன்னு தான் சொல்லணும். பட் என்னோட ஃபேவரட் கண்டிப்பா பொல்லாதவன் தான். பட் ஆடுகளம் ரொம்பவே நல்ல மூவிங்க. இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசினா இன்னொருத்தரை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். நம்ம ஜிவி பிரகாஷ் மனுஷனே இல்லைங்க. பொல்லாதவன் படத்துல அவர் போட்ட மியூசிக்லாம் அப்பா வேற மாதிரி சம்பவம் தான் சொல்லணும். ஆடுகளமும் அவர் போட்ட மியூசிக் தாங்க. சீரியஸாலுமே ரெண்டு படத்துலயும் பாட்டு வேற மாதிரி இருக்கும். இவங்க காம்பினேஷன்ஸை பத்தி பேசினா கண்டிப்பா அவரோட பத்தியும் பேசி ஆகணுங்க. அந்த மாதிரி ஒரு வேலைப்பாடு தான் பண்ணியிருப்பாரு இவங்க எல்லா மூவிஸ்லயும். அது ரொம்ப பெரிய பாசிட்டிவ் தாங்க சொல்லணும் இந்த ரெண்டு மூவிக்குமே. அதாங்க நம்ம வெற்றிமாறனுக்குன்னு சொல்லி ஒரு க்ரூ செட் ஆனது ஆடுகளத்துல இருந்தா நான் சொல்லுவேன். பொல்லாதவன்ல என்னதான் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த மூவில தான் அந்த க்ரூ செட் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். இந்த காம்பினேஷன் இதோட முடியலங்க. இதுக்கப்புறம் தேர்ட் மூவி ரிலீஸ் ஆச்சு இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல. அந்த மூவி தான் வட சென்னை. எனக்கு கோலிவுட்லயே ரொம்ப பிடிச்ச மூவி எதுன்னு கேட்டா நான் கண்டிப்பா யோசிக்காம சொல்றது வட சென்னை தாங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு மூவிங்க. அந்த மூவியை நீங்க எத்தனை தடவை பார்த்தாலுமே போர் அடிக்காது. நான் அத்தனை தடவை பார்த்துட்டு இருந்தாங்க சொல்லணும். வட சென்னையில வர டைலாக் மாதிரி ஒரு டைலாக் சொன்னாதாங்க இது கரெக்டா செட் ஆகும். அண்ணன் வண்டியில எப்பயுமே பொருள் இருக்கும். அந்த பொருள் நீ உனக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. என் போன்ல எப்பயுமே வட சென்னை மூவி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மூவின்னு தாங்க சொல்லணும். இந்த மூவில நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. நம்ம சமுத்திரக்கனி, அதுக்கப்புறம் நம்ம கிஷோர், அதுக்கப்புறம் டேனியல் பாலாஜி, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ரியா நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் பங்கமா இருக்குங்க. மொத்தமா இந்த மூவி ஒரு வேற லெவல் மூவின்னு தாங்க சொல்லணும். இந்த மூவில வர கேரக்டர்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மூவில கொஞ்ச நேரம் வரக்கூடிய அந்த ராஜன் கேரக்டர், அந்த ராஜன் கேரக்டர் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் வேற லெவல்னு தான் சொல்லணும். அந்த லெவல்ல இந்த மூவி வேற லெவல் மூவின்னு தாங்க சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் திரும்பியும் சேர்ந்தாலும் இந்த மாதிரி ஒரு மூவி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வட சென்னை 2 ரிலீஸ் ஆகுமான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவங்க எடுப்பாங்களா என்னன்னு கரெக்டா தெரியல. பட் வந்தா செமையா இருக்கும். இந்த வட சென்னை மூவி 2018 ரிலீஸ் ஆச்சுங்க. இதுக்கப்புறமே உடனே திரும்பியும் இன்னொரு மூவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தாங்க. அந்த மூவி தான் அசுரன். வட சென்னைக்கு மட்டும்தான் நம்ம சனா போட்டிருப்பாரு. சனா வேற லெவல்ல பூந்து விளையாடி இருப்பாரு. திரும்பி நம்ம அசுரனுக்கு ஜிவி கூடயே சேர்ந்துட்டாங்க. தனுஷ், வெற்றிமாறன், ஜிவி அப்படின்னு சொல்லி ஒரு வேற லெவல் ஐகானிக் காம்போ வந்து இந்த மூவில திரும்பி சேர்ந்தாங்க. ஆப்வியஸா இந்த மூவி பத்தியும் திரும்பி பேச தேவையில்ல. சேம் தாங்க.
ஸோ இந்த மூவியும் ஒரு சூப்பரான மூவி. ஸோ இந்த மூவிக்கு இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நம்ம ஜிவி தாங்க. ஸோ வேற லெவலில் மியூசிக் போட்டிருப்பாரு. ஸோ அவர் வேற லெவல் உத்தரதாண்டவம் ஆடிடுறாருந்தாங்க சொல்லணும். ஸோ நம்ம வெற்றிமாறன் மூவினாலே ஸோ அந்த மாதிரி பங்கம் பண்ணிட்டாரு. ஸோ என்ன கேட்டால் இவங்களோட முன்னாடி படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஸ்டோரி வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டோரி தாங்க சொல்லணும் இந்த மூவி. ஸோ நிறைய விஷயத்த வெளிப்படையாக பேசுகிற மாதிரி மூவிங்க இந்த மூவி. ஸோ அந்த வகையில் மிச்ச 3 மூவிக்கும் இந்த மூவிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த ஸ்டோரி லைன் தான். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டோரி தாங்க சொல்லணும். அதை செம்ம நீட்டாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மூவிலேயும் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆக்டருங்க எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஸோ நம்ம டிஜே, அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர், அதுக்கப்புறம் நம்ம கென் கருணாஸ், ஸோ இவங்கெல்லாம் வேற லெவலில் ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூவியுமே ஒரு ஐகானிக்கான மூவி தாங்க சொல்லணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ 4 மூவியுமே ஒரு ஐகானிக்கான மூவி தான் சொல்லணும். ஸோ என்ன கேட்டால் இந்த லிஸ்ட்டில் ரொம்ப பிடிச்ச மூவி கண்டிப்பாக நான் வட சென்னை தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி பொல்லாதவன். ஸோ என்னோட ஃபேவரட் இந்த 2 மூவிஸ்ங்க. ஸோ இந்த 4 மூவிஸில் ஸோ உங்களுக்கு இந்த 4 மூவிஸில் எந்த மூவி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் மொத்தமாக 5 மூவின்னு சொன்னேன். ஸோ அது 5வது மூவி என்னன்னா விசாரணை. ஸோ ஆக்சுவலாக இந்த மூவியில் நம்ம தனுஷ் நடிக்கலை. ஸோ நம்ம தனுஷ் வந்து இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணாருங்க. ஸோ நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷனில் தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மூவி கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த மூவி 2015 வந்துச்சுங்க. ஸோ இதே 2015 சூதாடி அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சுங்க. ஸோ நம்ம தனுஷ் அதுக்கப்புறம் நம்ம வெற்றிமாறனோட காம்பினேஷனில் ஸோ அந்த மூவிக்கு போஸ்டர்ஸ்லாம் விட்டாங்க. பட் அந்த மூவி சில ரீசன்ஸ்க்காக ஃப்ளோர் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம வட சென்னையில் காம்பினேஷன் ஆகி அதுக்கப்புறம் அசுரன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ இந்த காம்பினேஷனில் இன்னொரு மூவி வருதுன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. பட் வந்தால் நல்லாயிருக்கும். பட் தனுஷ் இப்போ ரொம்பவே டைட்டான ஷெட்யூலில் இருக்காருன்னு சொல்லணும். ஸோ நிறையா மூவிஸ் டிரெக்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் நிறையா மூவிஸில் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றிமாறன் வாடி வாசலோட ஷூட்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்காருங்க. ஸோ ஹோப் இந்த காம்பினேஷன் திரும்பி வரும்னு நம்புவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சீரீஸில் வர அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் ஆக்டர் காம்பினேஷன்ஸை பற்றி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பற்றியும் நான் வீடியோ போடுறேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூடியூப் தமிழ் சேனல்.